ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி தாங்க செஞ்சுருக்குறோம். செம்ம மாதம் வந்திருக்குங்க. டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எக் பிரியாணியாக இருந்தால் மிஸ் பண்ணாமல் இந்த எக் பிரியாணியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. பேச்சுலர்ஸ்க்கும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் இந்த ரெசிபி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்களுமே இந்த ரெசிப்பியை நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல திருப்தியாக செம்ம டேஸ்ட்டாக நீங்கள் சாப்பிட்லாங்க. சரி வாங்க, இந்த டேஸ்ட்டான முட்டை பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். நான் இன்றைக்கி இந்த முட்டை பிரியாணியை இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் பாசுமதி அரிசியிலேயே கூட செஞ்சுக்கலாம். இல்லை வீட்டில் நம்ம எப்போயுமே சாப்பாட்டு அரிசி இருக்கும் இல்லையா, அதில் கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாங்க. நான் இன்றைக்கி இந்த அரிசி 2 கிளாஸ் எடுத்துருக்கேங்க. இப்போ 2-3 தடவை இந்த அரிசியை நல்லா கழுவிட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா கழுவி எடுத்த பிறகு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த அரிசியை நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் வதக்கிற வரைக்கும் இதை அப்படியே விட்டுறலாம். இப்போ ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுக்கிட்டாச்சு. இதில் 3 ஸ்பூனுக்கு நல்ல எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலை எண்ணெய் சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா வாசனை பொருட்கள் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன பட்டை, ஒரு சின்ன பூவு, அதுக்கப்புறமா 3 கிராம்பு, ஒரு 1/4 ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம், கொஞ்சமாக கல்பாசி, 3 ஏலக்காய், ஒரு பிரியாணி இலையை நல்லா கிள்ளிட்டு சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா ஒரு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கலர் மாறி வர வரைக்கும் அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கிட்டே நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு பார்த்தீங்களா. பிரியாணினாலேவும் வெங்காயத்தை இந்த அளவுக்கு வதக்கும் போது தான் நம்மளுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவு புதினா இலையும் ஒரு கைப்பிடி அளவு மல்லிச்செடியும் நல்லா கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி இந்த எண்ணெயிலேயும் புதினாவையும் மல்லிச்செடியும் வதக்கும் போது நம்மளுக்கு சூப்பரான வாசனையோடையும் டேஸ்ட்டாகவும் நம்மளுக்கு கிடைக்குங்க. 2 ஸ்பூனுக்கு அடுத்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அடுப்பை மிதமான தீயிலேயும் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. நல்லா சுருண்டு நம்மளுக்கு வதங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் 3/4 ஸ்பூனுக்கு நம்ம வத்தப்பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் காரம் நல்லா சாப்பிடுவீங்கன்னா 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடியில் கொஞ்சம் நம்மளுக்கு ஒட்டுறது போல தான் இருக்கும். மறுபடியும் நம்ம தக்காளி சேர்க்கும் போது அந்த ஒட்டுனது எல்லாமே வந்துடும். அதனால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. 1 செகண்ட் மட்டும் கலந்து விட்டுக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா ஒரு 1/2 ஸ்பூனுக்கு கரம் மசாலாவும் 1 சிட்டிகை மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாங்க. இதையும் சேர்த்துட்டு 1 செகண்ட் மறுபடியும் கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாம். நம்மளுக்கு அடியில் நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதிகமான எண்ணெய் நம்ம இன்றைக்கி சேர்க்கலை, கொஞ்சம் எண்ணெய் தான் சேர்த்துருக்குறோம். போதும், இந்த அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்தாலேவும் நம்மளுக்கு பிரியாணி நல்லா கரெக்டான அளவில் இருக்குங்க. ஒரு சிலர் பிரியாணி பண்ணும் போது கையிலலாம் நிறைய ஆயில் ஊட்டும். அந்த அளவுக்குலாம் நம்ம இன்றைக்கி ஆயில் சேர்க்கலை, 3 ஸ்பூன் மட்டும்தான் சேர்த்துருக்குறோம். இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கிட்டாச்சு. அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 மீடியமான தக்காளியை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு அந்த ஈரத்தன்மை பட்ட உடனே கொஞ்சம் கீழே ஒட்டி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா இந்த தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மறுபடியும் ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இதை மூடி வச்சு தான் இந்த தக்காளியை நல்லா வேக விட போகிறோம். இப்போ மூடி வச்சிடலாம். வெயிட்டெல்லாம் போட வேண்டாம், சும்மா மூடி வச்சாலே போதும். ஒரு 2 நிமிஷத்தில் நம்மளுக்கு தக்காளி பாருங்கள் நல்லா மசிஞ்சு நம்மளுக்கு கிரேவி கணக்கிட்ட சூப்பராக வெந்து வந்துருச்சு பார்த்தீங்களா. அதனால தான் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டோம்னா அந்த மசாலையும் நம்மளுக்கு கரிஞ்சு போகாமல் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வந்துருங்க. இந்த அளவுக்கு நம்ம தக்காளியை வதக்கிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறமா 3 ஸ்பூனுக்கு நம்ம கெட்டியான தயிர் எடுத்துருக்குறோம். புளிக்காத, கொஞ்சம் பரவாயில்லாத புளிக்காத கெட்டியான தயிர் எடுத்துருக்குறோம். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். நான் கொஞ்சம் கடைசியாக லெமன் சேர்க்க போகிறதுனால நான் அன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுனா ஒரு 100 ml தயிர் நான் இப்போ சேர்த்துருக்கேங்க. தயிர் சேர்த்துட்டு பாருங்கள் நல்லா ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே கலந்து விட்டு எடுத்துக்கிட்டே நம்மளுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு வந்தால் போதுங்க. உங்கள்கிட்ட எலுமிச்சம்பழம் இல்லைன்னா ஒரு 200 ml தயிர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ அரிசியும் நம்ம சேர்த்துக்கலாங்க. தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த கிரேவியோட நல்லா இந்த அரிசியை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு கலந்து விடும் போது இந்த அரிசியிலையும் நல்லா மசாலா பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறமா நம்மளுக்கு அடி பிடிக்காமல் சாதம் சூப்பராக நம்மளுக்கு வெந்து வரும். அதனால தான் அரிசியை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கிறோம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நம்ம சீரக சம்பா அரிசி 2 கிளாஸ் எடுத்துருக்குறோம். இதுக்கு 1.25 கிளாஸ் வீதம் 3.5 கிளாஸ்க்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. இது கொஞ்சம் பழைய அரிசினால் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்குது. நீங்கள் புது அரிசியாக வாங்கினீங்கன்னா
1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்தா போதுங்க. இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாங்க. ஏன்னா தக்காளி வேகும் போது தான் நம்ம உப்பு சேர்த்தோம். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது, அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டேங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் கலந்து விட வேண்டாம். இப்போ மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கிட்டு ஒரு 4 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாங்க. பாருங்கள், 4லேருந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சுது. நல்லா நம்ம சேர்த்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்துருச்சு பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ ஒரு அரை லெமன் நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாங்க. ஒரு சின்ன சைஸ் லெமன் தாங்க, அதில் அரை தான் கொஞ்சமாக பிழிஞ்சு விட்டுருக்குறேன். இப்போ மறுபடியும் நல்லா ஒரு தடவை மட்டும் கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுக்கலாங்க, ஏற்றி வச்சிடாதீங்க. பாருங்கள், நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு. இப்போ நம்ம முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிக்கலாங்க. முட்டையுமேவும் நம்ம உடச்சி ஸ்ட்ரெயிட்டாக சாதத்தோடு சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிக்கிட்டு அந்த முட்டை கெட்டு போனதாக நல்ல முட்டையான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம சாதத்தோடு சேர்த்துக்கிறோன்னா, நான் இன்றைக்கி 3 முட்டை அளவு சேர்த்துருக்கேங்க. அதனால் முட்டை உடச்சி நீங்கள் சாதத்தோடு சேர்க்கும் போது இந்த மாதிரி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. இப்போ இந்த முட்டைக்கு கொஞ்சமாக மேலே தூளுப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிஸ் பண்ணாமல் மிளகுத்தூள் சேர்த்துக்குங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். நம்ம எடுத்து இந்த சாதத்தோட இந்த முட்டையை அப்படி எடுத்து சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக மேலே பொடிசாக கட் பண்ண மல்லிச்செடியும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் சாதத்தை மூடி வச்சிடலாம். முட்டை சேர்த்தா பிறகு நம்ம கலந்து விட்டுறக்கூடாது. இப்போ மூடி வச்சு அடுப்பை மிதமான தீயிலேயே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விசில் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி 10 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்க்கணும். இப்போ நம்ம சாதத்தை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. சூப்பராக செம்மையாக வெந்து வந்திருக்குங்க. இங்கே பாருங்கள், சாதமும் நல்லா பொழு பொழுன்னு சூப்பராக வெந்து வந்திருக்குது, பார்த்தாலே தெரியுது. முட்டையுமே செம்மையாக மாசாக வெந்து வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த முட்டையெல்லாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி மேலே உள்ள முட்டையை எடுத்தால் தான் நம்ம சாதத்தை எடுக்க முடியும். சாதமும் நல்லா பொழு பொழுன்னு இங்கே பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், சூப்பராக வெந்து வந்திருக்குங்க. இப்போ நம்மளுக்கு அடியில் கொஞ்சம் கூட சாதம் அடிப்பிடிக்கவே இல்லை, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இந்த முட்டை பிரியாணிக்கு நம்மளுக்கு சைடிஷ்னு எதுவுமே தேவையில்லைங்க. இந்த முட்டையை வச்சும் தயிர் பச்சடியோடையும் அப்படியே சாப்பிட்லாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் ட்ரை பண்ணோம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களுமே இந்த முட்டை பிரியாணியை ஒரு தடவையாவது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேங்க. வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.